இப்போ நீங்க ப்ரிவ்யூல பார்க்க இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம VNல தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு VN ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ என்னென்னா 9:16 ரேஷியோவில் இருக்குது. நம்ம இதை வந்து 16:9 ரேஷியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ அடுத்து என்னென்னா, அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட்னு கொடுத்து ஃபில்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் மியூசிக்கை கிளிக் பண்ணி பீட்டில் போங்க. ஸோ ஒரு பீட் மார்க் எதில் நீங்கள் மார்க் பண்ணோம்னா கரெக்டாக 4 வேர்டு இருக்கணும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக 4 வேர்டு முடிஞ்ச இடத்துல ஒரு பீட் மார்க்கை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பீட் மார்க்குக்கு இடையில வந்து உங்களுக்கு கரெக்டாக 4 வேர்டு இல்லைனா 5 வேர்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வச்சு லாஸ்ட் வர பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க்கை மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. திருப்பி செகண்ட் ஃபோட்டோவையும் கரெக்டாக செகண்ட் பீட் மார்க் வர வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பீட் மார்க் வர ஃபோட்டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் சாங் இருக்குது. நம்ம ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பீட் மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொட்டேட்டில் போயிட்டு ஃபில்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முடிஞ்சு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் எடிட்டில் போயிட்டு ஸோ 2 வேர்டை வச்சுட்டு ரிமைனிங் வேர்டை நான் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ 2 வேர்டை வச்சுட்டு ரிமைனிங் வேர்டை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிரிக்ஸை வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கிடுவேன். அதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலருக்கு பக்கத்தில் அதில் போய் கேஸில் வந்து கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சைஸை வந்து ஃபாண்ட் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணதுக்கப்புறம் கலரில் போய் ஷேடோவில் பிளாக் கலரை எனேபிள் பண்ணி வச்சுட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வரை வச்சுட்டு திருப்பி டூப்ளிகேட் கொடுத்து எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ அடுத்து என்ன லிரிக்ஸ் வருமோ அந்த லிரிக்ஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு மிச்சம் இருக்க லிரிக்ஸை என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்கள், கேபிட்டலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் லெட்டரில் கேபிட்டலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் நான் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்தேன். ஸோ இதை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வேறு இடத்துல உங்களுக்கு செட் பண்ணாலுமே லிரிக்ஸ் வந்து நீங்கள் வேறு இடத்துல செட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் இந்த இடத்துல லிரிக்ஸை செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பிஏஏ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இந்த ஃபோட்டோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு கீழே க்ராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன எமோஜிஸ் வேணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன எமோஜிஸ் வேணுமோ அந்த எமோஜிஸை கரெக்டாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த ப்ளூ கலர் எமோஜி எடுத்துக்கிட்டேன். இதில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எமோஜிஸை செட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வர இந்த எமோஜியை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு மோஷனில் போயிட்டு ஃபேடில் போயிட்டு அவுட் அனிமேஷனும் ஃபேட்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி லிரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு நம்ம செட் பண்ணலாம். ஸோ செட் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ராப் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன எமோஜிஸ் வேணுமோ அந்த எமோஜிஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃப்ளவர் வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு திருப்பி அந்த ஃப்ளவர் உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு அடுத்து என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்தது வந்து அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு லிரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மோஷனில் போங்க. மோஷனில் போயிட்டு ஸ்கேலு கொடுத்துக்கோங்க. ஸ்கேலை கொடுத்ததுக்கப்புறம் அவுட் அனிமேஷனில் போயிட்டு ஃபேட்னு கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லிரிக்ஸ்க்குமே அப்ளை ஆயிரும். ஸோ கீழே இருக்க ஃபேடில் எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னா அதில் பண்ணிட்டு மோஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபேட்னு கொடுத்துட்டு கொஞ்சம் செகண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் வர்ற மாதிரி ஸோ அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக லிரிக்ஸும் அந்த எமோஜிஸும் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் லிரிக்ஸையும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லிரிக்ஸை அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணி அடுத்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கரை வச்சுட்டு லிரிக்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எமோஜிஸ் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் எமோஜிஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.